வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ உட்காந்திங்கன்னா, ஒரு சேரோ இல்லை எங்கேயோ ஒரு தனியாக இடத்துல உட்காந்திங்கன்னா, தயவுசெஞ்சு சொல்கிற ஆளுங்க இருக்கிற இடத்துல போய் கூட்டம்னு சொல்லி பார்க்காதீங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள். அவர் தனியாக உட்காந்துருக்கிற மூஞ்சியில் ஸ்ப்ரே அடித்து அந்த அவர்கிட்ட இருந்த மொபைலு பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து எப்படின்னா, கூட்டமாக நெரிசலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இருந்தால் ப்ராப்ளம் எக்கச்சக்கம். கூட்டமா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு என்னமோ யாரோ ஒருத்தர் வந்து மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிற நீங்க மயங்கி கொடுத்தாரு என்ன இது பக்கத்துல என்னன்னு கேட்கறதுக்காச்சும் ஆள் இருக்கும். இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம எக்கச்சக்கம் பேர் பாக்குறீங்க, ஷேர் பண்ணீங்க. தயவுசெய்து சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. யாருமே ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ட நெரிசல்ல போய் தனியா போய் நிற்காதீங்க. ப்ராப்ளம் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் அறிவுக்கு அந்த மாதிரி ஒரு 2 பொண்ணுங்க நான் காலேஜ் படிக்கும்போது வாயில ஒரு பொண்ணு வெட்டி சாவடிச்சிட்டாங்க. இன்னொரு பெண்ணு செயின் இருக்குன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தனியா இருந்தவங்க. கூட்டத்துல இருந்தவங்க ஒண்ணு கூட நடந்தது இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த வீடியோ அப்லோட் பண்ண பாருங்க. அந்த பையன் ஸ்ப்ரே அடிச்சு மொபைல் ஈஸியா மொபைல் எடுத்து அது பேக் எடுத்துட்டு அசால்ட்டா போறாங்க. இது எதனால? கூட்டம் தனியா போய் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறனால. நீங்க ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை. ஐயோ எனக்கு கோடீஸ்வரனை இப்போ இன்னைக்கு ஒரு நடந்த சம்பவம். அவ்வளோ காசு எக்கச்சக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ரோ வர்றான், அந்த பையன் ஆக்சுவலி ஏறிட்டான். கொஞ்சம் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஏறுறதுல இன்னொரு பின்னாடி ஒருத்தர் வந்தாரு. ஐயோ கூட்டமா இருக்குன்னு இறங்கிட்டாரு. ஆக்சுவலி இறங்கும்போது அந்த மெட்ரோக்கு பக்கத்துல ஒரு சின்ன பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் ஒரு கேப் இருக்கும். அதுல கால் விட்டாரு. என்ன ரீசன்னா அந்த பையன் சொல்றான், நீங்க இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சார், கூட்டத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதனால கொஞ்சம் சொல்றேன், யாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா ப்ராப்ளம் இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, நீங்க தனியா ஃபுல் ஃப்ரீடம் வேணும்னீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இந்த மாதிரி தப்புக்கள் ஜாஸ்தி, நீங்களே இடம் கொடுக்க மாதிரி ஆயிடும். கூட்டமா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா தனியா போயிருந்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்சம் கூட்டம் இருக்காங்க, கொஞ்சம் தூரம். ஆனா அங்கிருந்து இங்க நீங்க இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட ஆள் தான் வந்து பக்கத்துல நிக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அதுவே வேற ஆளுங்க இருந்தாங்கன்னா கூட்டத்துல மயங்கி விழுந்தீங்கன்னா என்ன இதுன்னு கேட்பாங்க. உங்க ஆளுங்களே கூட இருக்கட்டும், நீங்க கூட வந்தவங்களே கூட இருக்கட்டும், மயங்கி விழுந்தீங்க என்னன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்க தனியா போய் நின்னீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ற முழுசா பாருங்க, ஓட்டாம பாருங்க. தேங்க்யூ.